தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த மாமியார் தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான உண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் அருகே தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த மாமியார் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ரவியிடம் கேட்கலாம். ரவி, என்ன நடந்தது? வணக்கம் சாம். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள நல்லபுரட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் கருணாமூர்த்தி. இவர் பண்ருட்டி பாலூரை சேர்ந்த ஸ்வேதா என்ற பெண்ணுடன் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில திருமணத்திற்கு பிறகு கருணாகரன் பணி நிமித்தமாக சென்னை சென்று அங்கேயே தங்கி விடுமுறை தினங்கள் மட்டுமே வீட்டுக்கு வந்து சென்றுள்ளார். இந்த நிலையில் அவர் வீட்டுக்கு எதிரே உள்ள சுரேஷுடன் தொடர்பு ஏற்பட்டது. இந்த தொடர்பு கள்ள தொடர்பாக மாறி இருவரும் அடிக்கடி சந்தித்து தனிமையில் இருந்து வந்தனர். இதனை அவங்க மாமியார் சுவிதாவின் மாமியார் இதை பார்த்து மருமகளை கண்டித்துள்ளார். இந்த நிலையில மாமியார் மீது கோபமற்ற ஸ்வேதா தீபாவளி முதல் நாள் அருகில் பாக்கம் கூட்டோடு என்ற பகுதிக்கு அழைத்து மாமியாருக்கு புது துணி மற்றும் சாப்பாடுகளை வாங்கி கொடுத்துள்ளார். வீட்டிற்கு சாப்பாட்டுக்கு அழைத்து சென்ற சாப்பாடு வாங்கி சென்று வீட்டில் தூக்க மாத்திரையை அரைத்து உணவில் கலந்து மாமியாருக்கு கொடுத்துள்ளார். மாமியார் உறங்கிய பின் கள்ளக்காதலுடன் இணைந்து இருவரும் சேர்ந்து பெட்ரோலை ஊற்றி மாமியாரை கொளுத்தி எரித்துள்ளனர். இந்த நிலையில் போலீசார் விசாரணைக்கு பிறகு தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரவி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.